இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 39 இறைமாட்சி. குறள் எண் 385. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அதாவது தனக்கு பொருள்கள் வரும் வழிகளை மென்மேலும் உயர்த்துவது, அவற்றை தொகுத்து பாதுகாத்தல், அந்த பொருள்களை வகுத்து எந்தெந்த துறைகளுக்கு என்று வகுத்து அதனை செலவிடுதல் தான் திட்ட மதிப்பீடு. இப்படி ஒரு அரசன் அந்த நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்றால் இப்படி வரவு செலவு திட்டம் வகுத்து செலவு செய்தால்தான் அப்படி செய்ய முடியும். அப்படி அரசாட்சி செய்வது நாட்டு மக்களுக்கு பொதுவான நன்மைகளை செய்வதற்காகத்தான் இருக்கின்றான். அப்படி இல்லாமல், பொருள் இல்லாமல் எந்த அரசனும் அரசாட்சி செய்ய முடியாது. எனவே திட்டமிட்ட வரவு செலவு நிச்சயம் அவசியம். அதற்கு பேர்தான் ஆங்கிலத்தில் பட்ஜெட் என்பார்கள். இதில் தமிழில் வரவு செலவு திட்டம்ன்றத நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. நிதிநிலை அறிக்கை நீங்கள் இப்போ அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு நிதிநிலை அறிக்கை வரும். அதுக்கடுத்து ஒரு 6 மாதம் சென்று அது அதாவது தற்காலிகமானது. இன்றைய மக்களாட்சியில் சொல்லுகிறேன். இது தெய்வப்புலவர் சொன்னது பூரா மன்னராட்சி. மக்களாட்சியிலே ஒரு நிதிநிலை அறிக்கை பிப்ரவரியில் வரும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 2வது அது எவ்வளவு செலவாயிடுச்சு, மிச்சம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தக்கவாறு அந்த திட்ட மதிப்பீடு போடுவார்கள் மக்களாட்சிகள். மன்னராட்சியிலும் அதைத்தான் மன்னராட்சியில் என்ன செய்தோமோ அதைத்தான் மக்களாட்சியிலும் செய்து வருகிறார்கள். அதாவது திட்டமிட்ட வரவு செலவு என்பது சொல்லிட்டேன். இந்த பணியிலும் அரசன் வல்லவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பொருள்களை தன்னுடைய சுகபோகங்களுக்கு அனுபவித்துவிட்டு மக்களை ஆக்கிவிடக்கூடாது. அதனால்தான் தெய்வப்புலவர் இந்த அளவுக்கு சொல்கிறார். அதாவது மக்களுக்கு, நாட்டு மக்கள் அனைவருக்குமான நன்மைகளை செய்வதில் பகுத்து செலவிடுதலும் வல்லவனாக இருப்பவனே சிறந்த அரசனாவான். இப்போது மக்களாட்சியிலும் அதே நிதிநிலை அறிக்கை தான் பின்பற்றப்படுகிறது. மக்களாட்சியிலே வாழ்பவர்களும் மக்களாட்சியிலே நடத்துபவர்களும், மன்னனாக இருப்பவன் தலைவர். இப்போ என்ன செய்வோம், மத்தியில் பிரதம மந்திரி, மாநிலத்தில் முதல் மந்திரி, இப்படி இவர்களும் இதைத்தான் பின்பற்ற வேண்டும். பிப்ரவரி மாதம் ஒரு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அடுத்து ஆகஸ்டில் 2வது நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். நிதிநிலை அறிக்கை என்பது இப்போ ஒரு பல வகையான அலுவலகங்கள் இருக்குல்ல, இந்த அலுவலகங்களுக்கு இவ்வளவு செலவு கொடுக்கிறது, இப்போ பொதுப்பணித்துறைக்கு இவ்வளவு, இப்போ தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இத்தனை ஊருக்கு இந்த வருஷம் செய்யணும், முடிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிறது, நிதி ஒதுக்கிறது. இப்படி நிதிகளை ஒதுக்கி எவ்வளவு டெபிசிட் வருது, எவ்வளவு இருக்கிறதுக்குள்ளே முடிக்கணும். டெபிசிட் வருதுன்னா அதுக்கு தனியாக லோன் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரி அமைப்பது தான் நிதிநிலை அறிக்கை. இதை பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் சொன்னதை மன்னவன் பின்பற்றி இருக்கிறான். இப்போது மக்களாட்சி வந்துவிட்டதால்
மக்களாட்சியிலும் அதையத்தான் பின்பற்றுகிறார்கள். அதனால் நிதிநிலை அறிக்கை நன்றாக இருந்தால்தான் அந்த மாநிலம் நல்ல வகையாக இருக்கும். அதாவது நிதிநிலை டெபிசிட் பட்ஜெட் இருக்கக்கூடாது. டெபிசிட் பட்ஜெட் என்பது பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கை. டெபிசிட் பட்ஜெட் என்பது பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கை. அது இருக்கக்கூடாது. அப்போ ஓரளவு இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டிலும் சரி வேறு மாநிலங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மத்தியிலே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? டெபிசிட் இதெல்லாம் பார்த்துக்கிறணும். நம்ம எந்தெந்த வழியில் எதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வகுத்து வாழ வேண்டும். அந்த முதல்வரும் அப்படி தான் இருக்கணும், பிரதமரும் அப்படி தான் இருக்கணும். இதுதான் அரசினுடைய நிர்வாகம். இந்த அரசினுடைய நிர்வாகத்தையே எப்படி நடத்த வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க, திருவள்ளுவர். அதனால தானுங்க எல்லாரும் புகழ்கிறாங்க. புகழ்கிறதுக்கு காரணம் என்ன? இவர் கூட சொல்கிறார்ல, நம்ம மகாகவி பாரதிய வள்ளுவனைப் போல் யார் உண்டு, இளங்கோவனைப் போல் வள்ளுவனைப் போல் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாருல்ல அவர். அதனால் எல்லாமே திருக்குறளில் அடங்கி இருக்கிறது. திருக்குறளை ஒருவன் படித்தால் நிச்சயமாக யாருக்கும் கெடுதலும் செய்ய மாட்டான். அவன் அதாவது அதில் சொல்லி முதல்ல வந்துடுதுல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்து விடல். ஒருத்தர் நமக்கு தப்பே செய்து விட்டான்னு வச்சுக்கிறேங்க. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு 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 ஆப்ளிகேஷன் என்ன இருக்கக்கூடிய நடைமுறைகளை கேட்டேன். அவனுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் எத்தனையோ பேர் என்னமோ அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு அது இதுவரையும் கிடைக்கல. இப்போ தான் என்ன செஞ்சேன், நான் மறுபடியும் நான் பொறுமையோடு, ஏன்னா இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னால நன்னயம் செய்து விடல், அதனால் இப்போ மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இதை அவர் செய்ய வேண்டும், அவர் யோசிக்க வேண்டும். ஆகா, நம்ம இது இவ்வளவு தொலைக்கு ஆகிப்போச்சு, இவ்வளவு 3 வருஷமாக ஒருத்தரை இழுத்தடிக்கிறோமே, இது நல்லதல்ல என்று அவர் யோசிக்க வேண்டும். இப்போ நான் நினச்சிருந்தா வேறு மாநிலம் செய்ய முடியும். அது வேணாம் நமக்கு. அடுத்தவரை நம்ம அடுத்தவர்களை கெடுத்து வாழக்கூடாதுங்க. அது நல்லதே இல்லைங்க வாழ்க்கையில். அதுக்கு தான் நாங்கள் அவர் சொல்கிறாங்க, எஞ்சி நிற்பது தாங்க புகழ். வாழ்க்கையில் எஞ்சி நிற்பது புகழோ பழியோ நன்மையோ தீமையோ, அதுதான் எப்போது கடைசி காலத்தில் அவனை பற்றி சொல்வார்கள். அதுதான் திருக்குறள். திருக்குறளில் எல்லாமே வந்துடுது. மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தான் நான் தினத்தோறும் ஒரு குறளை சொல்லி வருகிறேன். ஏன்னா பெரியவர்கள்லாம், என்னுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய பேரனுக்கு நான் கொடுத்துட்டேன், அப்படியே என்னுடைய மகனுக்கு நான் அதை அப்படியே நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் படிப்பீங்க, நீங்கள் தனியாக வாங்கி கொடுங்க, 3 புக்கு வாங்க. ஏன்னா இது பரிமையாளர்கள் புத்தகம் கொஞ்சம் கஷ்டம், படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மற்றபடி இல்லை. ஏன்னா எங்கள் லெவலில் நாங்கள் எதுனாலும் எங்களுக்கு தெரியாதும். ஆனால் நீங்கள் பரிமையாளர்களை விட 3 வச்சு ரொம்ப சிம்பிளாக எழுதியிருப்பார். 3 புத்தகத்தை வச்சு அது கருத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு இதாக சொல்லலை, கருத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை.